வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதத்தில் காணப்படும் சில குடும்பங்கள் ஆண்டவருக்குள் குடும்பமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மாதிரிகளாக உள்ளன. இந்த லெந்து நாட்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரங்கள் யோவான் ஸ்தானகனின் பெற்றோர்களாகிய சகரியா மற்றும் எலிசபெத். குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்பது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களின் உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுவதின் விளைவாக ஏற்படுகிறது. குடும்ப ஆசீர்வாதத்தின் அடிப்படை கணவன் மனைவி உறவுதான். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சகரியா எலிசபெத் குடும்பத்தை காணலாம். பல ஆலோசனைகளை இவர்களின் வாழ்க்கையின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது, குற்றமற்ற வாழ்க்கை. 6ஆம் வசனத்திலே இவர்கள் இருவரும் குற்றமற்றவர்களாகவும் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என வாசிக்கிறோம். அவர்களின் அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் இருந்தார்கள். நீதிமான்களாக, அதாவது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்திருந்தார்கள். இரண்டாவது, குறைவுகளிலும் பக்தி மற்றும் ஊழியம். ஆம், அவர்களுக்கு குழந்தை இல்லாது இருந்தது. 24ஆம் வசனத்தில் ஜனங்களுக்குள் எனக்கு இருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கினார் என தான் கர்ப்பமான போது கூறுகிறார்கள். அவமானங்கள், குறைவுகள் மத்தியிலும் தேவனை உண்மையாய் பின்பற்றினார்கள், ஊழியம் செய்தார்கள். மூன்றாவதாக, குன்றாத ஜெப வாழ்க்கை. யூத சட்டப்படி குழந்தை இல்லாத காரணத்தை காட்டி மனைவியை விவாகரத்து செய்யலாம். ஆனால் சகரியா ஜெபித்தார், தொடர்ந்து ஜெபித்தார். குடும்பத்தில் கணவன் ஜெபத்திற்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அவரே ஜெப நேரங்களை முன்னின்று நடத்த வேண்டும். நான்காவதாக, குறைவில்லா அபிஷேகம். 41 மற்றும் 67ஆம் வசனங்களில் இருவருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசினார்கள் என வாசிக்கிறோம். ஆண்டவரின் பிரசன்னத்தினால் இருவரும் நிரம்பியிருந்தார்கள். அனுதினமும் ஆவியானவரால் நிரப்பப்படும் அனுபவம் அவசியம். அது நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும். ஐந்தாவதாக, குழப்பமில்லா தகவல் பரிமாற்றம். வசனங்கள் 59 முதல் 63 வசனங்களிலே அவர்களுக்குள் இருந்த தெளிவான தகவல் தொடர்பை அறிந்து கொள்ளலாம். தான் பேச முடியாதவராக இருந்தாலும் பெயர் வைப்பதில் அவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தது. பேச முடியாவிட்டாலும் சகரியா தன் மனைவியிடம் தேவனுடைய வார்த்தைகளை, திட்டத்தை புரிய வைத்திருந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் நம்பினார்கள். நல்ல புரிதல் இருவருக்கும் இருந்தது. ஆறாவதாக, குழந்தையை பற்றிய சிறந்த பார்வை. தன் குழந்தையை குறித்த சிறந்த தரிசனம், பார்வை சகரியாவுக்கு இருந்தது. வசனம் 76 மற்றும் 77இல், நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் என தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நம் ஆலய வழிபாட்டில் இந்த சகரியாவின் தீர்க்க தரிசனத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரின் திட்டத்தை புரிந்து கொண்டு யோவான் ஸ்தானகனை தேவ வழியில் வளர்த்தார்கள். வல்லமையான ஊழியக்காரனை கொடுத்தார்கள். அன்பானவர்களே, இந்த சகரியா எலிசபெத் குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நல்ல சாட்சி. நம் உறவுகளில் கவனமாயிருப்போம். ரட்சிப்பு தேவ உறவை நமக்கு தருகின்றது. அந்த தேவ உறவு நமக்குள் நல்ல குணங்களை, அதாவது தேவ சாயலை கொண்டு வருகிறது. அந்த நல்ல குணங்கள் நம் உறவை பலப்படுத்துகின்றன. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.